விஜய் வந்து பொய் சொல்லி இனிமேல் ஆட்சிக்கு யாரும் வர முடியாது, அதை வர விட மாட்டேங்கிற மாதிரி நேற்றுக்கு அவர் கோவையில் பேசியிருக்காரு. புதியதாக கட்சி துவங்கி இருப்பவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிற துணியில் தன் பேச்சை தொடங்கியிருக்கிறார். பொதுவாக இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலவரம் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த பெரும்பான்மையோடு அந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்ற நிலை வந்த வண்ணம் இருக்கிறது. அதில் இருவர் சேர்ந்து கூட்டணியா, மூவர் சேர்ந்து கூட்டணியா, தவிர்க்க முடியாத கூட்டணியா என்று பாஜக அதிமுக கூட்டணி எண்ணெயும் தண்ணியுமாக இருந்த கூட்டணி நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் கூடிவிட்டார்கள். இதில் பாஜக இல்லாத நிலையில் அதிமுக விஜய் சேருவார் என்று எதிர்பார்த்தது இல்லாததாகிவிட்டது. அழைப்பதற்கு யாரும் இல்லாத நிலையில் அவர் தனித்த நிலையில் என்று புலம்புகிறார். எது எப்படியாக இருந்தாலும் தேர்தல் என்று வந்தால் முதலிடத்தில் நின்று வெற்றி பெறுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்தான். இரண்டாம் இடம் யாருக்கு என்பதுதான் இன்றைக்கு போட்டியே தவிர, இரண்டாம் இடத்தில் தாவேகாவா, இரண்டாவது இடத்தில் அதிமுக பாஜக கூட்டணியா, இரண்டாவது இடத்தில் கூட்டணி முடிவெடுக்காத பாமக அல்லது நாம் தமிழர் கட்சியா என்பதுதான் போட்டியே தவிர, முதலிடத்தில் நின்று வென்று 2026 7வது முறையாக 2வது முறை முதலமைச்சராகிற தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் தளபதி தான் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே இரண்டாவது இடம் யாருக்கு என்கிற போட்டியில் அவர்கள் பேசுகிற பேச்சு தானே தவிர திமுகவின் வெற்றியை விஜயினுடைய பேச்சு பாதிக்கிற சூழல் தமிழகத்தில் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.